Hello students, good morning. Today we can discuss about two topics. First one is the types of motion. Next one is the motion in 1, 2 and 3 dimensions. Okay, both two topics are related to each other students, and these two topics are one of the important question for our board examination. Okay, so listen and watch carefully students. Let's begin our class. Students, start our class. See the first topic, that is types of motion. Okay, here in our textbook 4 kind of motions will be given. That is, first one is that linear motion, second one is a circular motion, third one rotational, and last one vibratory motion. Okay, in this session we can discuss about only these 4 kind of motion. Okay, so listen carefully students. Here you can see the first one, that is linear motion. Students, see the screen. The another name of linear motion is rectilinear motion. Okay, rectilinear motion or linear motion. Okay, so what is linear motion? You know the meaning of linear. Linear means straight line. Okay, linear means straight line. So அதைத்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். An object is said to be in linear motion if it is moves in the straight line. Okay, an object is said to be in linear motion if it is moves in a straight line. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்போ லீனியர் மோஷனில் இருக்குன்னு சொல்லலாம், இஃப் இட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் அது மூவ் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லலாம், லீனியர் மோஷன் ஆர் ரெக்லினியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் an athlete running on straight track. Okay, and second one is the particle falling vertically downwards towards the earth. Okay, so இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம ஃபெமிலியர் ஒன் தான். ஒரு நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், பர்டிகுலராக அத்லெட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஸ்ட்ரெயிட் லைன் 100 மீட்டர்ஸ் டு 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் இல்லை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சிங்கிள் ட்ராக்கில் போடக்கூடிய அந்த இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் மோஷன் சொல்லலாம். அதே மாதிரி வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் எர்த்தில் பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எர்த் மேலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுகக்கூடிய நியூட்டன் வந்து லா கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மோஷன் கூட என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான். ஓகே, ஸோ தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் வில் பி given in our textbook. Okay, just you know many examples in day to day life, just recall. Okay, so what is linear motion? An object is said to be linear motion if it moves in straight line. அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவிங்கில் இருந்தால் அது என்ன டைப் மோஷனில் வந்துடுங்க, லீனியர் மோஷனில் சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the next one, that is circular motion. Okay, circular motion is the second type of motion. Okay, so see the definition of circular motion. Circular motion is defined as the motion described by an object traversing in circular path. அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும் பொழுது அதை நம்ம என்ன சொல்லலாம், சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மோஷனை நம்ம என்ன சொல்ல முடியும், சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இது 2 எக்ஸாம்பிள் வந்து நமக்கு புக்லேயே டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். எ வீலிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் அட்டாச் டு த ஸ்ட்ரீம். ஒரு ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கூடிய ஒரு பாய் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்ம செய்யக்கூடிய இது தான் அந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் பார்த்திங்கன்னா சேட்டலைட் மோஷன், எர்த்தை ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டுடைய மோஷனும் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள், த மோஷன் ஆஃப் எ சேட்டலைட் அரவுண்ட் த எர்த். Okay, so these 2 examples are examples for circular motion. Okay, so first one, linear motion. What is linear motion? An object moves in a straight line. Okay, linear motion நம்ம இப்போ சொல்ல முடியும், it moves in a straight line. straight lineல மூவ் ஆனால் அதை நம்ம linear motion சொல்லலாம். அதே circular pathல மூவ் ஆனால் circular motion. Okay,
So next one is that rotational motion. Third one is that rotational motion. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ரொட்டேஷ்னல் மோஷன் சொல்லலாம். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய சீலிங் ஃபேன், அது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரொட்டேஷ்னல் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. டாப் பம்பரம் சுற்றுறது, இது எல்லாமே ரொட்டேஷ்னல் மோஷனில் வரும். ஸோ அதை தான் இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. If any object moves in a rotational motion about an axis, ஸோ அப்போ ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேஷனில் இருக்கணும். The motion is called rotation. Okay, if any object moves in a rotational motion about an axis, இந்த ஒரு ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறது, ரொட்டேட் ஆகிறது. ஓகே, during the rotation every point in the object transverse a circular path about an axis. ஓகே, ஸோ ரொட்டேஷனில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே என்ன ஆகும்? சர்க்குலர் பாத்தில் அந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். ஓகே, see the example, rotation of a disk about an axis through its center, spinning of the earth about on its own axis. எர்த்து ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமி சுற்றி வர்றது. சரி, எர்த்து வந்து சூரியனை சுற்றி வரும். ஸோ அந்த இதை சொல்லலாம். another one, disk about axis through the center. ஓகே, நம்ம வேறு எக்ஸாம்பிள் நான் சொன்னோம், சீலிங் ஃபேன், டாப்பு, இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அது இங்கே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஒன், அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இது எர்த் ரொட்டேட் ஆகிட்டுருக்கக்கூடியது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, so what is the next one? That is vibratory motion, vibrational motion. Okay, so what is vibrational motion? If an object or particle execute to and fro motion, simple சொன்னோம்னா vibrational motion means to and fro motion, முன்னும் பின்னும் போய் வர்றது. Okay, about a fixed point, it's said to be a vibrational motion. Okay, if an object or particle execute to and fro motion, okay, to and fro motionல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? வைப்ரேட்டரி மோஷன் சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் சம்டைம்ஸ் ஆல்சோ கால் ஆசிலேட்டரி மோஷன். இதுக்கு இன்னும் இது சில நேரங்கள் எப்படி சொல்லலாம்? ஆசிலேட்டரி மோஷன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைப்ரேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் ஆன் ஏ கிட்டார். அந்த கிட்டாரில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணும் பொழுது வைப்ரேட் ஆகும், முன்னும் பின்னும் மூவ் ஆகக்கூடியது. மூமெண்ட் ஆஃப் ஸ்விங். ஓகே, ஸோ இந்த ஊஞ்சலில் இருக்கக்கூடியது சொல்லலாம். பெண்டுலம் கிளாக், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வைப்ரேட்டரி மோஷன். ஓகே, ஸோ இன் அவர் டெக்ஸ்ட் புக் 4 கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ் வில் பி கிவன். ஒரு சம்மரியாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு லைனில் இப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஃபஸ்ட் ஒன், ரெக்லீனியர், நத்திங் பட் லீனியர் மோஷன் ஆன் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சுனாவே நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ரெக்லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன், கர்வ்லீனியர், தட் இஸ் எ பாடி மூவிங் அலாங் ஏ கர்வ்டு பாத். அது நம்ம புக்கில் கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன், ரொட்டேட்டரி, it will be given in our textbook. Okay, an object moving around a fixed point, ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஆசிலேட்டரி மோஷன் நத்திங் பட் வைப்ரேஷனல் மோஷன். what is that? To and fro motion. Okay, the to and fro motion, its object, it's called oscillatory motion or vibration motion. Okay, another one example will be given, that is pendulum clock. Okay, pendulum clock. Okay, and last one, multiple motion possess 2 or more types. இது எல்லாமே ஒரே டைமில் இது எல்லாம் சேர்ந்துருக்குறது, இதில் ஏதாவது ரெண்டு சேர்ந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ ரொட்டேஷன் மோஷன்லேயே இப்போ டாப் பம்பரை ரொட்டேட் ஆகிட்டே போதும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படி ட்ராவல் பண்ணணும்னு வச்சுங்க. அப்போ இங்கே டூ கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ் வில் பி இன்வால்வ்டு. ஒன் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் வில் பி கால் லீனியர் மோஷன் அண்டு ரொட்டேஷனல் மோஷன், அதை ரெண்டு சேர்ந்து சொல்லலாம். வைப்ரேட்டரி மோஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசிலேட்டரி மோஷனும் வைப்ரேட்டரி மோஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இன் அவர் டெக்ஸ்ட் புக் 4 kind of motions will be given: linear, second one rotational,
third one vibrational, and another one is the circular motion. Okay, so அந்த 4 kind motionsம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ், அதர் எக்ஸாம்பிள்ஸ், டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத அதர் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிளாக அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தெரியும், வைப்ரேட்டரி மோஷன், டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸில் இருக்கக்கூடியது. லீனியர் மோஷன், இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணக்கூடியது. curvilinear, it not will be in our textbook. Like a circular motion, another one is a oscillatory motion, circular motion and rotatory motion. Okay, so see the next one. So students, types of motion topic will be over. In our textbook only 4 kind of types of motions will be given. In other types of motion like elliptical motions and the helical motions are also possible. Okay, elliptical motion it's a familiar one. உங்களுக்கு ஒரு ஃபெமிலியராக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது, சன்னை ரொட்டேட் பண்ணக்கூடிய பாத் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மோஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், எலிப்டிக்கல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹெலிக்கல் மோஷன், ஹெலிக்கல் டைப், இட்ஸ் ஒன் ஆஃப் த மேக்ஸில் கூட அந்த கர்வ்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கர்வ்லீனியர் மோஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், மோஷன் இன் எ 1, 2 and 3 டைமென்ஷனல். இப்படி வந்து 3 டைமென்ஷன்லேயும் மோஷனை வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம லீனியர் மோஷன் சொன்னோம். அதே ஒரு சர்க்குலர் பாத்திரம் இருந்தால் சர்க்குலர் மோஷன் சொன்னோம். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இருந்ததுன்னா வைப்ரேட்டரி மோஷன் சொன்னோம். ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொட்டேஷனல் மோஷன் சொன்னோம். இது என்ன சார், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இன் அவர் லாஸ்ட் கிளாஸ் we can discuss கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், பர்டிகுலர்லி பொசிஷன் கோஆர்டினேட்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். லைக் எக்ஸ், ஒய், இஜெட் அப்படிங்கிற இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸை நம்ம பார்த்தோம். ஓகே, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இஜெட் அப், ஒய் அப், இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இன் அவர் லாஸ்ட் கிளாஸ் we can discuss. ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ரீகால். ஸோ அந்த பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் சேஞ்ச் இன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இட்ஸ் கால்டு மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃபிசிக்ஸில் இருந்து நம்ம சொல்லும் பொழுது அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பர்டிகுலராக பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் லைக் எக்ஸ், ஒய், இஜெட் சொல்கிறோம். அப்போ எக்ஸில் டைமை பொறுத்த ஒரு ஆப்ஜெக்ட் வேரி ஆகுது, ஒய்யில் வேரி ஆகுது, இஜெட்டில் வேரி ஆகுது, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கிளாஸிஃபை பண்ணி 1 டைமென்ஷன்னா என்ன, 1 டைமென்ஷன்னா பர்டிகுலர்லி இன் 1 ஆக்சிஸ் 1 பொசிஷன் கோஆர்டினேட் வில் பி சேஞ்ச். ஓகே, நத்திங் பட் இட்ஸ் ஏ லைக் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதை நம்ம சொல்லலாம். அதே இது இப்போ 2 டைமென்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னா லைக் ஏ கர்வ்ப்பா. ஓகே, 3 டைமென்ஷன் எனி ஸ்பேஸ், எப்படி வேணாலும் போகலாம், அதை 3 டைமென்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இதில் இருக்குது. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் we can see that motion in 1 dimension. Motion in 1 dimension. Okay, see the slide. Motion in a 1 dimension, that is 1 dimensional motion is the motion of particle moving along a straight line. Okay, 1 dimensional motion is the motion of the particle moving along the straight line. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா இட்ஸ் நத்திங் பட் we say it is a 1 dimensional motion. ஓகே, ஸோ நம்ம அது என்ன சொல்லலாம், 1 dimensional motion நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதை சம்டைம்ஸ் we said this motion is sometimes known as linear motion or what is that, rectilinear motion அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 1 dimensional motion nothing but linear motion. Already you know the example for like athletes running a straight track. அடுத்து what is that, ஒரு டவுன்வர்டில் வந்து பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எர்த்து, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ another one பாருங்கள், in this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with respect to time. Okay, so
இப்போ நாட் ஓன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரைட் லைனாக இப்போ எக்ஸ்லேயும் போகலாம், ஒய்லேயும் போகலாம், இஜெட்லேயும் போகலாம். அந்த 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸில் எதுலேயாவது ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு ஆக்சிஸில் மட்டும் ட்ராவல் பண்ணணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் கூட கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கார் மூவ்ஸ் ஃப்ரம் எ பொசிஷன் ஏ டு பி அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், அதை நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் சொல்லலாம். அப்போ ஏலேருந்து பொசிஷன் ஏலேருந்து கார் பிங்கிற பொசிஷனுக்கு போகுது. ஸோ இட்ஸ் என்ன இதில் போகுதுங்க, ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் ஏ லீனியர் மோஷன், நத்திங் பட் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகே, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், மோஷன் ஆஃப் எ ட்ரெயின் அலாங் தி ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக். ஓகே, ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக் போகக்கூடியது, ஃப்ரீ ஃபால் அண்டர் த கிராவிட்டி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மோஷன் ஆஃப் எ ட்ரெயின் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக், அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் த கிராவிட்டி க்ளோஸ் டு த எர்த். ஓகே, ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் motion in one dimension. Okay students, see the next one, that is motion in a two dimension. Okay, so if a particle is moving along a curved path, so two dimension means particle moving along a curved path. Okay, curved path in a plane, கொடுத்துருக்கக்கூடிய பிளேனில் கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இசட் அப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது பாருங்கள், டூ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஒய்ங்கிற ஒரு டைமென்ஷன், இஜெட், ஸோ ஒய் ஆக்சிஸ் அண்டு இஜெட் ஆக்சிஸ். அப்போ 2 டைமென்ஷனில் இங்கே இருக்குது. அந்த 2 டைமென்ஷனில் ஒரு பார்ட்டிக்கல் கர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இது என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் சொல்லலாம், 2 டைமென்ஷன் மோஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் P1. ஓகே, ஸோ இப்போ P1ங்கிறது பார்த்திங்கன்னா என்னது, இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது P1, P1ல் இது Y1, இது பர்டிகுலராக நேராக இங்கே வர்றதுன்னு Z1. அட் த சேம் டைம் இந்த பொசிஷன் Y2, this is Z2. ஓகே, ஸோ இதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபில் கொடுத்துருக்கூடிய இந்த இதில் ஒரு கர்வ்டு பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் சொல்லலாம், 2 டைமென்ஷனல் மோஷன் சொல்லலாம். ஓகே, இன் திஸ் மோஷன் 2 or 3 rectangular coordinates specifying the position of the object change with time. அப்போ இது ஒரு இப்போ இந்த 2 நாட் ஓன்லி 2, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் YZ பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் தான். ஸோ அப்போ இது என்ன சொல்லுதுங்க, இந்த Y1 Z1ங்கிறது பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எங்கே P1ங்கிற இடத்துல, இது என்ன Y2 Z2ங்கிறது இந்த P2ங்கிற பொசிஷனில் சொல்லுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் இந்த கிராஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டஸ் நாட் வேரி, எக்ஸ் என்ன ஆகலை, வேரி ஆகலை. ஸோ இப்போ இங்கே வேரி ஆகிறது எது மட்டுங்க, ஒய்யும் இசட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வில் பி கிவன் இன் அவர் டெக்ஸ்ட் புக், தட் இஸ் மோஷன் ஆஃப் எ காயின் ஆன் எ கேரம் போர்ட். கேரம் போர்டில் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய அந்த காயின், மோஷன் ஆஃப் எ காயின், இட்ஸ் லைக் எ 2 டைமென்ஷனல் மோஷன். ஓகே, an insect traveling over the floor of room. Okay, so another one example கொடுத்துருக்காங்க. So these 2 examples are example for motion in a 2 dimension case. Okay, so 1 dimension means nothing but linear motion, that is object move in a straight line. 2 dimension means object move in a curved path. Okay, curved path in a plane, அதான் முக்கியமான வார்த்தை. Next one, what is that, motion in a 3 dimension. Motion in a 3 dimension. A particle moving in usual 3 dimensional space have 3 dimensional motion. 3 dimensional spaceல மூவ் ஆச்சுனாவே நம்ம அதை என்ன சொல்லலாம், 3 dimensional motion சொல்லலாம். Okay, in this motion all the 3 coordinates specifying the position of object changing with respect to time. Okay, so 3 dimensional motionல அந்த 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸுமே டைமை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸும் டைமை பொறுத்து வேரி ஆகும், ஒய்யும் டைமை பொறுத்து வேரி ஆகும், அண்டு இஜெட்டும் டைமை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, when a particle moves in a 3 dimensional, all 3 coordinates z, y and x, y and z will vary. Okay, 2 dimensionனா x not vary. Okay, so y and z மட்டும் வேரி ஆகும். At the same time 3 dimension means only 3 dimension means 3 position coordinates will be changing with respect to time. Okay, so for example will be given a bird flying in the sky.
it's a first example. Second one, random motion, a gas molecules flying off a kite of a windy day. Okay, so these three examples are given for motion in a three-dimensional cases. Okay, so in this class we can discuss two topic. One is the types of motion and another one is a motion in a 1, 2 and 3 dimensional motion. Okay, just to recall the two topic, students. Okay, so first one, types of motion. Here discuss four types of motion. First one is the linear motion, second one is a circular motion, third one is a rotational, and the last one vibratory motion. Okay, linear motion means travel in a straight line, circular motion means travel in a circular path, third one rotational motion means rotate in fixed point or axis பொறுத்து rotate ஆகணும், fourth one to and fro motion will be called vibratory. Okay, so next 1 and 2 dimensional, 2 and 3 dimensional motion. One dimension nothing but what is that? Straight line motion. 2 dimension means position coordinates, ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ரிமைனிங் 2 கோஆர்டினேட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, எதை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, தேர்ட் ஒன் 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸும் சேஞ்ச் ஆகணும் 3 டைமென்ஷன் மோஷனில். ஓகே, வாட் இஸ் மீன் பை மோஷன்? The position coordinates changing with respect to time, it's called motion. சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும். Okay, that's all. Okay students, thank you.